நமக்கு வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் இருக்கும். குட்டியா இருந்தா தானே அதிக மெட்டீரியல் இருக்கும். ஓட்ட சின்னதா இருந்தா நிறைய மெட்டீரியல் இருக்கும். அப்படி சொன்னா புரியும், ஆனா குழப்பம். சிம்பிளா சொல்லணும்னா விஸ்வா, ஒரு எம்எம்சினா மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனை ஷாஃப்ட்டுக்கு யூஎஸ்எல்ரா, ஹோலுக்கு வந்து எல்எஸ்எல்ரா. இது ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளவுதான். இது மாறவே மாறாது. ஷாஃப்ட்டுக்கு யூஎஸ்எல், ஹோலுக்கு எல்எஸ்எல். இது மாறாது, அதனால அது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. டேய் சாவடியாரா, நான் பாஸ் ஆன பிளான் போட்டுக்கறேன்டா, நீ கொஞ்சம் டக்குன்னு பண்றா. இப்ப வந்து நம்ம வந்து எம்எம்சி வந்து 6.25 தான் எம்எம்சி கண்டிஷன், லோயஸ்ட் சைஸ் ஆஃப் ஹோல். அதுல வந்து நமக்கு வந்து கிவன் டாலரன்ஸ் எல்லாமே இந்த பொட்டி உள்ள இருக்க டாலரன்ஸ் தான். 0.25 நீங்க இருக்கு, அது அப்படியே எழுதிடுவேன். அதே மாதிரி போனஸ் டாலரன்ஸ் வந்து 6.25 மைனஸ் 6.25 0, 6.25 மைனஸ் 6.275 போட்டு அப்படியே எல்லாத்துக்கும் மைனஸ் பண்ணி எழுதி இங்க எழுதிடுவேன். இங்க வந்து இப்ப இங்க வந்து எம்முக்கு பதிலா எஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வையன். எஸ்ன்னு கொடுத்துருந்தா என்ன எழுதணும்னா எல்லாத்துக்குமே 0.5 சைஸ் எஸ்ன்றது சைஸ் டாலரன்ஸ் தானே. எஸ்ன்றது வந்து இதுல சைஸ் டாலரன்ஸ் இல்ல, அது வந்து லோயர் லிமிட்டோ சம்திங் வரும், தெரியல என்னன்னு தெரியல எனக்கு. லோயருக்கு எல் இருந்தா போட்டு சர்க்கிள் பண்ணுவாங்க. மாடிஃபையருக்கு லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன். அப்ப எஸ் தெரியாத போடா. எஸ் இல்லடா, இங்க எஸ் இல்லடா, மேல பாருடா, கொஞ்சம் மேல இது பண்றா இருக்கு. அங்க எங்கேயோ எஸ் போட்டுருப்பான்டா. போய் அது என்னமோடா எஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே சேம்டா. போடா. அடுத்து வந்து டாலரன்ஸ். இப்ப இது வந்து இந்த வாட்டர் எப்படி 10 நிமிஷம் வீடியோ இருக்கு, அதை பார்த்துட்டு சொல்றா. அதான் நானும் சொல்றேன், அவன் கேட்க மாட்டான். அவன் நல்லா சொல்லிட்டு காலையில சொல்றேன் வீடியோ போடுறான்னு. ஏய் திரு டேபிளுக்கு போடா. எந்த டேபிளுக்கு? டேபிள். இப்போ வந்து இந்த ஹோல்ல வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, 0.6275 மைனஸ் 6.25 தான் அந்த 0.025 அப்படிதான் போடுறோமா? ஆமா. சரி, இது வந்து ஓகே போனஸ் ஓகேடா. 0.25 எங்க வருது? ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருக்குல்ல 0.25 என்ன கிவன் டாலரன்ஸ். கொஞ்சம் கிவன் டாலரன்ஸ். ஆமா, இங்க டப்பால இருக்கு பாருடா. ஓகே டப்பால எப்பவுமே கிவன் டாலரன்ஸ். ஓகேடா. ஓகே. Oh my god. இப்ப எடுத்து இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கிறது கோபி வீடியோ பாத்தீங்களா? லாஸ்ட் அவுட்ரா. அந்த டேபிள் போயேன். டேய் திரு டேபிள் போடா. டேபிள் லெஃப்ட்ல வருதுயா. ஆக்சுவல் டாலரன்ஸ், ஆக்சுவல் ஹோல் சைஸஸ்னு இருக்குல்ல. அது வந்து அவங்க கேக்குற ஹோல் சைஸ்க்கு எழுதுறா. அதான்டா, அது வந்து எங்க அவங்க கொடுக்குற லிமிட்டுக்குள்ள என்னென்ன டிஃபரன்ஸ் எழுதுறது? அது அவங்களே கொடுப்பாங்க, எந்தெந்த ஹோல் சைஸ்க்கு நீ டாலரன்ஸ் எழுதணும். அப்படியா? சரி ஓகேடா. கேஸ் தரலனா போடா. கிவன் டாலரன்ஸ் பிரிக்க வேண்டியதா? சேட திரு பொறுமையாடா, கோபப்படாத திரு. இது வந்து கோபி வந்து தெளிவா சொல்லிருக்கேன்னு தர்ஷன் சொல்றாரு. நான் இப்ப வந்து உங்களுக்கு சொல்லட்டா நீங்க அதை பாத்துக்கிறீங்களா? 10 நிமிஷம் பாத்துக்கிறோம். ஒரே நாள் ராத்திரி உங்களுக்கு ஒரே நாள் சாக்ரிஃபைஸ் பண்றா. ஒரு நாள் சாக்ரிஃபைஸ் நான் படிக்கணும்டா. டேய் படிச்சு முடிச்சல இதுக்கு மேல என்னடா படிக்கிறது? क्वेश्चंஸ்லாம் பாக்கணும்டா நானு. அதான் சொல்லி கொடுங்கற, பழைய क्वेश्चन பார்த்தா உங்களுக்கு சொல்லி கொடுங்கற. எனக்கு அந்த செம்ஸ் இதுல வித்தியாசமா இருக்குது. நான் 2 மார்க்ஸ் பாப்பேன், இல்ல சம்பளம் பாப்பேன். சம்பளம் மட்டும் பாரு. நீ சரி திரு CO1 CO2 மட்டும் எடுத்து முடிச்சிட்டு CO3 CO4 நாங்க பாத்துறோம். CO5 மட்டும் எடுத்து முடிச்சிட்டு வேலைய முடிச்சுக்கலாம். நான் சொல்றேன். என்னது 1 2 3 4 எடுத்து போதும். சரி இதுங்க வாங்க. இது ஹோல் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு வந்து டாலரன்ஸ் இந்த சர்ஃபேஸ்க்கும் இருக்க மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து 2 கண்டிஷன் இருக்கும், எம்எம்சி கண்டிஷன் ஒன்று, எல்எம்சி கண்டிஷன் ஒன்று. எம்எம்சி கண்டிஷன்ல வந்து நமக்கு வந்து டயாமீட்டர் வந்து மினிமம் டயாமீட்டர் இருக்குமா, அப்படின்னா 14.25 இருக்கும். நம்மளோட மொத்த டாலரன்ஸ் வந்து 0.25 பிளஸ் 0.25 இருக்குமா. போனஸ் டாலரன்ஸ் பிளஸ் கிவன் டாலரன்ஸ் இருக்கும். அது வந்து நமக்கு வந்து 0.5.
இப்போ என்னன்னா நீ வந்து லூப் ஃபார்ம் பண்ணுவ. அந்த லூப் வந்து இது வந்து எல்எம்சி கண்டிஷன் பண்ணியிருக்காரு. ரெண்டுத்துக்கும் ஒரே லூப் தான் வரும். சரிங்க பாரு. இப்போ இந்த எல்எம்சி கண்டிஷன்ல நீ என்ன பண்ணுவோம்னா உனக்கு வந்து எல்எம்சி கண்டிஷன்னா மேக்ஸிமம் டயாமீட்டர் 14.5. ஓ சாரி, எம்எம்சி கண்டிஷன்ல இது 0 பொசிஷன் டாலரன்ஸ், போனஸ் டாலரன்ஸ் வெறும் 0.25 தான் இருக்கும். எல்எம்சி கண்டிஷன்ல தான் 0.5 இருக்கும். இப்போ நீ வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு வந்து இதான் ஹோலு, இதான் பொசிஷன் டாலரன்ஸ் ஜோனு. எல்லாரும் சதற போறாங்க இப்ப. இதான் பொசிஷன் டாலரன்ஸ் ஜோனு, இதுவும் பொசிஷன் டாலரன்ஸ் ஜோனு. இப்போ வந்து மேக்ஸிமம் ஓட்டை வந்து ட்ரில் பிட் வந்து இங்க இந்த இடத்துல இந்த எட்ஜ்ல வச்சு ஓட்ட போடுவாங்க. அதே மாதிரி இந்த எட்ஜ்ல வச்சு ஓட்ட போட்டாதான் நமக்கு வந்து மேக்ஸிமம் ரெண்டோட சர்க்கிளும் ரொம்ப தூரத்துல இருக்கும். சரியா? இப்போ வந்து இதுவும் இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து டயாமீட்டர் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஹோல், அதாவது 14.5 டிவைடட் பை 2. இது வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ். இது வந்து திரும்ப d/2. அப்புறம் இங்க இருந்து இப்படி வந்தீங்கன்னா உனக்கு வந்து இதோட பொசிஷன் டாலரன்ஸோட சென்டர் பாயிண்ட் தான் வந்து உனக்கு இந்த 0.25 டிவைடட் பை 2. ஓகேவா? அந்த பொசிஷன் டாலரன்ஸ் ஜோனோட சர்க்கிளோட டயாமீட்டர் தான் உனக்கு வந்து 0.5. அப்படிங்கிறப்போ நீ இதோட ரேடியஸ் எடுப்ப. அப்புறமேட்டு இந்த சென்டர்ல இருந்து இந்த பொசிஷன் டாலரன்ஸ் சென்டர் வரைக்கும் 26 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 26 எழுதிட்டு அப்புறம் இதை வந்து நீ வந்து திரும்ப வந்து d/2ன்னு எழுதுவ. எல்லாத்தையும் எழுதுனீங்கன்னா உனக்கு வந்து லூப் கிடைச்சிரும். அது போட்டினா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அதே மாதிரி மினிமம் பொசிஷனுக்கு வந்து மினிமம் நியரஸ்ட் டிஸ்டன்ஸுக்கு வந்து இந்த எட்ஜ்ல வச்சாதானே மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆமா. அதனால நீ என்ன பண்ணுவனா இந்த இதுல இருந்து இது வரைக்கும் ஒன்னு எடுத்துப்ப. இது வந்து குட்டி d/2, அதாவது 0.5/2. இதுல இருந்து இது வரைக்கும் டயாமீட்டர் பை 2. இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸ். திரும்ப அதே மாதிரி இதுல இருந்து இது வரைக்கும் டயாமீட்டர். இதுல இருந்து இது வரைக்கும் பொசிஷன் டாலரன்ஸோட ரேடியஸ். ஓ ஷிட், கரெக்டா. இல்லடா அது ஜாஸ்தி ஆகும்டா. மைனஸ் பண்ணனும். இந்த சைடு லெஃப்ட் சைடுல வந்து ஃபுல்லா பிளஸ் பண்ணுவோம், ரைட் சைடுல மைனஸ் பண்ணுவோம். 26 அவ்வளவுதான். இதுல இருந்து இது வரைக்கும் 26. இந்த இடத்துல மட்டும் மாத்தி போட்டு இதுல இருந்து இது வரைக்கும் டயாமீட்டர், இதுல இருந்து இது வரைக்கும் இதோட இதெல்லாம் ஆட் பண்ணி லூப் ஃபார்ம் பண்ணினா இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம்டா. ரைட்டா? ரைட்டு. அவ்வளவுதான், அது முடிஞ்சு. வந்து பாத்தீங்கன்னா ஷுவர் ஃபிட்லாம் நார்மலா இருக்கு. ஷுவர் ஃபிட்லாம் நார்மலா ஃபர்ஸ்ட் லெசன் ஷுவர் ஃபிட்லாம் நார்மலா ஃபர்ஸ்ட் லெசன். ஆனா இதுல போர்ஷன் புக்ல செகண்ட் லெசன் போட்டுருக்கு. அப்படியா? போர்ஷன் புக்ல செகண்ட் லெசன் தான் போட்டுருக்கு. போர்ஷன் புக்ல எதுல கேக்குறாங்க எழுதுங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? சரி, அது ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் லெசன்ல 6 மார்க் எது வரும் மோஸ்டா? சர்க்கிள் தான் வருமா? என்னடா சமதா சர்க்கிள்ன்றீங்க? ஆனா previous இயர்ல அந்த சர்க்கிள் கேட்கவே இல்ல. அது கேட்கல, இந்த வருஷம் கேட்கல. சர்க்கிள் என்னடா? ரைட், அத இப்ப படிச்சோம்ல. ஓ சரி இந்த மேட்டரா? அதுக்கு மேல நீ சீக்கிரம்டா வாடா, நான் போய் பாங்க. ஓகே செகண்ட் லெசன். சல் இப்போ வந்து சில் ஷுவர் ஃபிட்லாம் நார்மலா. ஷுவர் ஃபிட்லானா ஐயோ விசார கட்டுடா. ஷுவர் ஃபிட்லானா இப்போ வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இத பார்த்தலாம் புரியாது. ஒரு நிமிஷம். ஏங்கடா இந்த क्वेश्चन ஷுவர் ஃபிட்னா எல்லாமே ஸ்ட்ரைட்டா ஆட் பண்ணி விடுறா, அவ்வளவுதான்டா. நம்ம சிஎஸ்சில போறாங்க. இங்க பாரு, ஷுவர் ஃபிட்லானா ஒண்ணுமே இல்லடா. ஷுவர் ஃபிட்லானா நீ வந்து வெறும் அடிஷன் மட்டும் தான்டா பண்ணுவ. அதாவது இப்போ வந்து நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கானுங்க. ஓகேவா? இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் நமக்கு, அதாவது இந்த வாஷரோட எண்டு வரைக்கும் இதுல இருந்து இது வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ்? 65.5
அதாவது நீ இது வந்து இது யூனிலேட்டர்ல இருக்கு, இது பைலேட்டர்ல மாத்தணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பைலேட்டர்ல மாத்திட்டு இந்த டிஸ்டன்ஸ் பிளஸ் இந்த டிஸ்டன்ஸ் கூட்டினா இந்த மொத்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா உனக்கு? ஆமா. அதுல இருந்து இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ், அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ், அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ், அப்புறம் இந்த வாஷரோட டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணினா இந்த ஆக்சியல் பிளே கண்டுபிடிச்சிடலாமா? பண்ணிடலாம். ஓகே அவ்வளவுதான். அதே மாதிரி பண்ணிட்டு நீ எந்த இது யூஸ் பண்ணிருக்கியா, இது யூஸ் பண்ணிருக்க, 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 இது 1 2 இது யூஸ் பண்ணிருக்கோம். இது பண்ணாதான் இந்த இது வரைக்கும் இந்த எண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகே 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 சாரி. இது எல்லாத்தோட டாலரன்ஸையும் நீ ஆட் பண்ணி நீ இந்த மைனஸ் பண்ண இந்த கண்டுபிடிச்ச வேல்யூ கூட பிளஸ் ஆர் மைனஸ்னு போடுவ. அவ்வளவுதான். டாலரன்ஸ் மட்டும் ஆட், எல்லாமே ஆட் தான் பண்ணுவேன். டாலரன்ஸ் வந்து சப்ராக்டே பண்ண மாட்டேன். எப்பயுமே டாலரன்ஸ் வந்து அடிட்டிவ் தான். அவ்வளவுதான் ஷியர் ஃபிட் லா. புரிஞ்சுச்சா? இப்போ கண்டுபிடிப்பல 65.5 -2 சாரி +2 -12 -32 நீ வந்து இத வந்து பைலேட்டரலுக்கு மாத்து. 65.52 ன்னு வரும். 65.52 பிளஸ் ஆர் மைனஸ் 65 லூசு புண்டா 65.5 65.5 அப்பர் லிமிட் எவ்வளவுடா? 65.4 65.9 65.7 பிளஸ் ஆர் மைனஸ் 0.2 வரும்டா. அது அப்படியே போட்டு அது ஓகே நினைக்கிறேன். 65.7 +2 அப்புறம் -12 -32 -21 -1.5 பண்ணுவியா? ஆமா ஒரு x வேல்யூ கிடைக்கும். ஆமா அந்த x வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் இந்த எல்லா டாலரன்ஸையும் ஆட் பண்ற வேல்யூ தான் அந்த சி டாலரன்ஸ்ல போட்டுருவேன். ஆமாண்டா. அது ஷார்ட்கட் லா. எக்ஸாக்ட்லி ரைட். ஓகே 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 ஓகே. நார்மல் லான்றது என்னன்னா, உனக்கு நார்மல் லால இந்த பெரிய x கண்டுபிடிச்சாலும் அது வந்து சேமா தான் இருக்கும். ஓகே. இது இந்த டாலரன்ஸ் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீ வந்து σ1 σ2 சிக்மா, அதாவது நீ எத்தனை 1 2 3 4 5 6 டைமென்ஷன் யூஸ் பண்ணிருக்கியா? அதனால 6 சிக்மா கண்டுபிடிப்ப. σ1 σ2 σ3 σ4 σ5 σ6 6 சிக்மா கண்டுபிடிப்ப. ஓகே. சிக்மாவோட வேல்யூ என்னன்னா, இதோட பிளஸ் ஆர் மைனஸ் 0.2 போட்டிருப்பியா? 0.2 போட்டிருப்பியா? அது டிவைடட் பை 3. அதுதான் σ1. அதே மாதிரி இதோட டாலரன்ஸ் டிவைடட் பை 3, இதோட டாலரன்ஸ் டிவைடட் பை 3, எல்லாத்தோட டாலரன்ஸ் டிவைட் பை 3 போட்டு σ1 σ2 σ3 σ4 எல்லாமே கண்டுபிடிச்சு பண்ணி ஓகேவா? ஓகே. ரூட் எடுக்கணும். வந்து என்னன்னா, என்னடா ஆளாளுக்கு ஒன்னு சொல்றீங்க? இருடா ஒரு நிமிஷம். σ1 σ2 கண்டுபிடிச்சிருவியா? அதை வந்து σa² σ1² பிளஸ் σ2² பிளஸ் σ3² எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிடுவேன். சரி. ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, σa கண்டுபிடிப்ப. ஓகே. σa கண்டுபிடிச்சு இந்த குட்டி எக்ஸ்க்கு பதிலா 3σa போடுவேன். இரு, முதல்ல சிக்மாக்கே நீ வந்து டிவைடட் பை 3 தான பண்ண சொன்ன? ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் டிவைடட் பை 3 பண்ற, அப்புறம் அது ஆக்சுவலா வந்து நம்ம USL minus LSL divided by 3 something அந்த மாதிரி வரும்டா. அது வந்து இவன் டைரக்டா பண்ணிருக்கான். இது மைனஸ் இது தான்டா உனக்கு 3 சிக்மா. சரி. அது போட்டினா உனக்கு டாலரன்ஸ் வேல்யூ தான்டா வரும். அதான் நான் ஸ்ட்ரைட்டா இல்ல, எனக்கு அதெல்லாம் கேள்வி இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, டாலரன்ஸ் டிவைடட் பை 3 அப்புறம் ஸ்கொயர்ல ஆட் பண்ணி அப்புறம் இன்டு 3 பண்றியா? ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்துட்டு ரூட் எடுத்து இன்டு 3 போடணும். ஃபர்ஸ்ட் விஸ்வாஸ் சிம்பிள்ரா. இந்த ஆன்சர் டிவைடட் பை 3 ஸ்கொயர் பண்ற, இதுக்கு சம்மேஷன். ஓகே. அந்த ஆட்ல பண்ணிட்டு அப்புறம் சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிக்க வந்து ஒரு ரூட் போட்டுற அந்த டோட்டல் சம்மேஷன். அவ்வளவுதான். இன்டு அப்புறமேட்டு வர வேல்யூ இன்டு 3 போடணும். ஓகே ஓகே. அவ்வளவுதான். இது வந்து நார்மல் லா. ஓகே ஓகே ஓகே. இண்டிவிஜுவல் எல்லாத்தையும் இண்டிவிஜுவல் டிவைட் பை 3 டிவைட் பை 3 பண்ணிட்டு இண்டிவிஜுவல் ஸ்கொயர் பண்ணிட்டு மொத்தமா ஆட் பண்ணிட்டு அப்புறம் அது ரூட் எடுத்துட்டு அப்புறம் இன்டு 3 கரெக்ட்டா? அவ்வளவுதான். ஓகேடா. அடுத்த ஸ்டெப் போலாம். கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்து பண்ணலாமா? யாரு? நான் டைம் வேஸ்ட் பண்றேன். இல்ல மாட்டீங்கன்னு வையா. ஒரே அவ்வளவுதான். இப்ப இது வந்து எல்லாமே முடிஞ்சா. இப்ப வந்து செலக்டிவ் அசெம்பிளி மட்டும் இருக்குடா நமக்கு. டக்கு டக்கு சொல்லிட்டு போடுறேன்டா. எனக்கு
4 5 எனக்கு இது சொல்லித்தா போடா டேய். எனக்கு பார்ட்டிங் லைன் சொல்லித்தா ஏய் பாட்டிங்ல எல்லாம் வீடியோ போற சத்தியமா ஜீவன் சார் வீடியோ எந்த போற வீடியோ பாக்குறது ஜீவன் நான் சார் தான் வேண்டாம்டா. கலை பெருமாளா நான் எது ஓபன் பண்ணனும்னு நினைச்சேன்டா. செலக்டிவ் அசெம்பிளி எதுலடா இருக்கு? டேய் CO3 சொல்லி தருவியாடா? CO3 லாம் சொல்லி தர மாட்டோம். கோபி வீடியோ பாருங்கடா போங்கடா. இது இல்லடா. செலக்ட் அசெம்பிளி கோபி வீடியோ போட்டுருப்பா, நீ போய் அத பாரு போ. நான் டேய் இதெல்லாம் நான் ரிவைஸ் பண்ணிருக்கேன்டா. டேய் ஒரே நிமிஷம் டேய் திரு. இவன் ஜார்ஃபிட்ல நார்மலா டுட்டோரியல் மட்டும் சொல்லி கொடுறா. அதெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சுடா. டுட்டோரியல் 3 டுட்டோரியலா? டேய் அதெல்லாம் அதே மாதிரி தான்டா, எல்லாம் ஆட் பண்ணி மைனஸ் பண்றதான்டா விஸ்வா. திரு ஒரே சம் சொல்லி கொடு திரு. சும்மா டக்கு டக்குன்னு சும்மா இதா மேட்டர் அதான் மேட்டர் இருக்கு. ப்ளீஸ்டா டக்கு டக்குன்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க திரு உங்க வரவேற்பு. எதுடா எந்த சம் வேணும்? கீழ இருக்கு பாரு, ஒரு பெருசா கொடுத்திருக்கான் பாரு இந்த கடைசி ரெண்டு. அது என்னது? இதா அந்த ரெண்டும். ஓ மை காட். ஏய் ஒண்ணுமே இல்லடா, இந்த கேப் கண்டுபிடிக்கணும்டா. அதுக்கு வந்து இது எல்லாமே இப்ப இதுவா இருக்கு, யூனிலேட்டரலா இருக்கு. எல்லாத்தையும் பைலேட்டரலா மாத்திட்டு 31 அந்த மாதிரி தானே, அது மைனஸ் இதெல்லாம் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது இந்த லென்த் அந்த லென்த் ஆட் பண்ணனும் பிளஸ் இந்த லென்த். அதெல்லாம் காமன் சென்ஸ் தான்டா, பாத்துக்கலாம். காமன் சென்ஸ் தான். இந்த லென்த் பிளஸ் இந்த லென்த் மைனஸ் இது பண்ணினா உனக்கு வந்து இது கிடைச்சிடும்டா. இந்த லென்த்ல இருந்து இதையும் மைனஸ் பண்ணினா உனக்கு இது ஏபி கிடைச்சிடும்டா. அவ்வளவுதான்டா. ஓகே ஓகே. நீ வந்து எதுல இருந்து எதை மைனஸ் பண்ணா கிடைக்கும் அது பார்க்க மாட்டீங்களாடா? படிக்கலாம் பாக்குறேன்டா திரு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இது பிளஸ் இது அவ்வளவுதான்டா. என்னடா இருக்கு இதுல? ஒரே இந்த மூணு ஆட் பண்ணி இத போட மாட்டீங்களாடா? ஏய் இது ஒரே டயக்ராம் வாடா. பண்ணிக்கலாம். ஓ ஓகேடா திரு. ஓகே थैंक யூடா. சாரிடா டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. For selective assembly contact Gopi's 20 minutes video. ஐடிங் கோ செலக்ட் அசெம்பிளி டீச் செலக்ட் அசெம்பிளி. ஏய் நான் செலக்ட் அசெம்பிளி எடுத்து ரொம்ப நேரம் ஆனா 20 நிமிஷத்துல அழகா சொல்லி கொடுத்தேன். டேய் அது எனக்கு வெல்டிங் பார்ட்டிங் லைன்ல சொல்லித்தாடா. ஏய் சத்தியமா தியரி தான்டா, அது நீ பாத்தீனா புரியண்டா. 7 நிமிஷம் வீடியோ தான்டா. ரீடிசைன் எனக்கு புரிய மாட்டேங்குதுடா. என்ன நடத்த போறது? இப்ப என்ன நடத்துற? நான் ஏதோ நடத்தேன்டா. நான் போறேன், நான் படிக்கணும்டா. நானு சொல்றான் என்னடா இப்படி பண்றான் விஸ்வா? சரி பழைய क्वेश्चन போடா த்ரூ. விஸ்வா அடி வாங்கடா நீ சத்தியமா. தங்கண்டா திரு. டிஸ்கஸ் பண்ணலாம்டா. நாங்க ரெண்டு பேரும் ப்ளீஸ்டா. காலையில இருந்து மதியம் வரைக்கும் சும்மா படுத்து தூங்கிட்டு இருந்தேன்டா நானு. ப்ளீஸ்டா தங்கம். நாளைக்கு 1000 ரூபாய் உனக்கு பிரியாணி வாங்கி தரேன். 1000 ரூபாய்க்கு வாங்கி தரேன். 1000 வாங்கி தருவேன். 1000 ரூபாய் பிரியாணி. என்னடா இது? என்னடா சொல்லி தரணும்? 1000 ரூபாய் பிரியாணிக்கு 1000 ரூபாய் அது சொல்லித்தாடா. அந்த அளவு பிடிச்சது என்னது? போய் மூம்புடா போடா. கோபி வீடியோ பார்த்தா ஒரு அளவும் புரிய மாட்டேங்குதுடா. இப்ப ஒண்ணும் புரியல. நான் சொன்ன சத்தியமா ஒண்ணுமே புரியாது. இல்லடா டாலன்ட் சாட்ல சேனல் திரு நல்லா சொல்லி கொடுத்தான்டா அவன் கோபி. அப்ப என்ன புண்டை என்ன சொல்லி தர சொன்னீங்க மதியம் டாலன்ட் சாட்? நான் டாலன்ட் சாட்ல கேட்டா இதான்டா கேட்டா. ஒரே சரி நான் பழைய क्वेश्चन பேர் எடுக்கறேன். படிக்கணும்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? படிச்சுக்கலாம், என்ன அவசரம்? நீங்க என்னடா பாக்குறீங்க? ஏய் திரு. டேய் திரு. கேக்குதா? டேய் கோச்சிக்காத திரு. விஸ்வானுக்கு 1000 ரூபாய் வாங்கி தருவான்டா. சரி கதைங்க இல்ல. ஏய் இப்ப வேற என்னடா படிக்கணும்? நாங்க CO1 CO2ல என்ன படிக்காம வச்சிருக்கோம்? நீ நடத்தது தவிர செலக்டிவ் அசெம்பிளி மட்டும் தான்டா இருக்கு. உங்களுக்கு இன்னும் மித்தபடி எல்லாம் கவர் பண்ணிட்டியா? ஓகே அதை மட்டும் பார்க்கணும். அது எங்க போய் பாக்குறது? வீடியோ 20 minutes only. ஓ 20 minutes only-யா? ஓகே பாத்துறலாம். CO3 CO5 எப்படி படிக்கிறது? CO3 CO5
எப்படி படிக்கணும்? எப்படியோட படிக்கணும்? கோபி வீடியோ பாரு, அது புரியும்டா. ஏன் அவனா செலக்ட் சொல்லி தரேன்டா. செலக்ட் அசெம்பிளி சொல்லி தரேன்டா. கிளியரன்ஸ் ஆஃப் 0.126 பிளஸ் ஆர் மைனஸ் 0.8. இப்போ வந்து என்ன கொடுத்துறாங்கன்னா 100 H8 E8 வித் த ஹெல்ப் ஆஃப் அவைலபிள் மெஷின் வெரிஃபை வெதர் தி ரெக்வயர்ட் கிளியரன்ஸ் கேன் பி மெட் அவுட் ஆர் நாட். இப்போ வந்து இது ரெக்வயர்ட் கிளியரன்ஸ் வந்து மெட் அவுட் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ H8 E8 வந்து எடுத்து எழுதிடுவேன். டேட்டா புக்ல இருந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டுமே எடுத்து எழுதிடுவேன். ஷாஃப்ட்டுக்கும் ஹோலுக்கும் எடுத்து எழுதிட்டு என்ன பண்றேன்னா ஃபார் ஹோல் ஃபார் ஷாஃப்ட் இப்படி தனித்தனியா யூஎஸ்எல் எல்எஸ்எல் கண்டுபிடிச்சிக்கோ. மேக்ஸிமம் கிளியரன்ஸ் வந்து மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் ஹோல் மைனஸ் மினிமம் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட். மினிமம் ஹோல் கிளியரன்ஸ் வந்து மினிமம் ஹோல் மைனஸ் மினிமம் ஷாஃப்ட். இதோட ரெண்டுத்தோட ஆவரேஜ் எடுத்துட்டா உனக்கு மீன் கிளியரன்ஸ் வரும். இதோட அப்புறமேட்டு இந்த மீன் கிளியரன்ஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒன்று மைனஸ் பண்ணி மினிமம் கிளியரன்ஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் கிளியரன்ஸ் ஏதாச்சும் மைனஸ் பண்ணினா உனக்கு ஒரு வேல்யூ வரும். அதுதான் வந்து உன்னோட டாலரன்ஸ் வேல்யூ, அதாவது வேரியேஷன் வேல்யூ. இப்போ வந்து 0.126 பிளஸ் ஆர் மைனஸ் 0.04 இருக்கு நமக்கு கிளியரன்ஸ். ஆக்சுவலா நமக்கு எவ்வளவு வேணும்னா 0.018 வேணும். ஆனா நமக்கு 0.054 கிடைச்சிருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா அதுக்காக செலக்டிவ் அசெம்பிளி போறோம் நம்ம. இப்போ வந்து நமக்கு வந்து இங்க வந்து ரெண்டுமே வந்து H8 E8 ரெண்டுமே 8 ஐடி கிரேட், ரெண்டுமே ஒரே ஐடி கிரேட்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செலக்டிவ் அசெம்பிளிக்கு போறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செலக்டிவ் அசெம்பிளி தான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான செலக்டிவ் அசெம்பிளி. அது வந்து இதான் நம்மளோட ரெக்வயர்ட் கிளியரன்ஸ் சி பிளஸ் ஆர் மைனஸ் கே. சி வந்து 0.126 பிளஸ் ஆர் மைனஸ் 0.018. இப்போ வந்து நம்ம வந்து குரூப்பிங் பண்ணோம். குரூப்பிங் பண்றதுக்கு நீ என்ன பண்ணணும்னா F1ன்றது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹோலை குரூப் பண்ணோம். ஹோலை குரூப் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஹோலோட மினிமம் டயாமீட்டர் வந்து நமக்கு எவ்வளவு, ஹோலோட மினிமம் டயாமீட்டர் வந்து 100, மேக்ஸிமம் வந்து 100.054. ஷாஃப்டோட மினிமம் வந்து 99.874, மேக்ஸிமம் வந்து 99.928. சரியா? இப்போ வந்து என்ன பண்றேன்னா F1 கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸ், அதாவது ஹோலோட மினிமம் எடுத்து அப்படியே எழுதிப்ப 100. F2க்கு வந்து 100 பிளஸ் கே, F3க்கு 100 பிளஸ் 2K, F4க்கு 100 பிளஸ் 3Kன்னு போயிட்டே இருக்கும். நீ எங்க ஸ்டாப் பண்ணணும்னா உன்னோட மேக்ஸிமம் ஹோலோட மேக்ஸிமம் லிமிட் வந்து 100.054. அது வந்தோடனே நீ ஸ்டாப் பண்ணிடணும். அதே மாதிரி ஷாஃப்ட்டுக்குமே நீ வந்து மினிமம் ஷாஃப்ட் பிளஸ் கே, M1 வந்து மினிமம் ஷாஃப்ட், M2 வந்து மினிமம் ஷாஃப்ட் பிளஸ் கே பிளஸ் 2K அது மாதிரி போயிடணும். மேக்ஸிமம் லிமிட் அட்டைன் ஆனோடனே அதை வந்து நிறுத்திடணும். ரைட்டா? இதை வந்து நீ அப்படியே குரூப்பா எழுதிடணும். இங்க டப்பாவா போட்டு மொத்தம் எத்தனை குரூப் வந்திருக்கோ அத்தனை குரூப் போட்டுக்கணும். இந்த கீ லைன் வந்து F1, இது F2, F3, F4 மொத்தம் 3 குரூப் தான் வந்திருக்கு நமக்கு. அதே மாதிரி M1, M2, M3, M4. ஓகேவா? புரிஞ்சு? அவ்வளவுதான். M4ல தான் லிமிட் வருமா? கரெக்ட்டா மேட்ச் ஆகுமா லிமிட்? கரெக்டா மேட்ச் ஆகும். சில நேரம் என்ன ஆகும்னா மேக்ஸிமம் லிமிட்டை தாண்டி போயிடும். அப்ப நீ என்ன பண்ணுனா அதை அடிச்சுட்டு இப்போ வந்து உனக்கு 100.054 ப்ரீவியஸ், அதாவது மேக்ஸிமம் வேல்யூ எழுதிடுவேன். அந்த இடத்துல வந்து 100.054 இருக்க நமக்கு மேக்ஸிமம், உனக்கு 100.06 வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 100.06 கன்சிடர் பண்ணாம நீ 100.054 போட்டுப்ப அந்த F4 நீயே மாத்திப்ப F4. ஓ அப்ப இப்போ என்ன சொல்றேன்னா இப்ப F5 வருதுன்னு வச்சுக்கோ. F5ல வந்து நம்மளுக்கு வந்து 0.57 வருதுன்னா நம்ம வந்து 57க்கு பதிலா 54 சும்மா மாத்தி எழுதிக்கிறோம். அது வந்து தூக்குறது. ஆமா அவ்வளவுதான். ஓகே ஓகே. இந்த கே வேல்யூ எப்படி எடுத்தோம்? கே வேல்யூ தான புண்ட கொடுத்திருக்கானுங்க. கிளியரன்ஸ், ரெக்வயர்ட் கிளியரன்ஸ். ஓகே 0.0 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. ஆமா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அசெம்பிளி முடிஞ்சு. ஓ இப்ப என்னடா பண்ணுவா வச்சிட்டு இந்த வரைஞ்சிட்டு அவ்வளவுதான். அது குரூப் கண்டுபிடிச்சிட்டு வந்துட வேண்டியதான். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3னா? ஆமாண்டா. ஓகே ஓகே சில். அடுத்து வந்து a clearance of 0.03 plus or minus 0.11 is to be machined between a cylinder or piston assembly. இங்க வந்து என்னன்னா சிலிண்டர் வந்து 100 H8ல மெஷின் பண்றாங்க, பிஸ்டன் வந்து லாப்பிங் மெக்கானிசம்ல மெஷின் பண்றாங்க. அதனால ரெண்டுத்தோட ஐடி கிரேடும் மாறும். இது வந்து சிலிண்டர் வந்து அதாவது ஓட்டை வந்து H8ல பண்றாங்க, லாப்பிங் மெஷின்னா ஐடி கிரேட் 4ல வரும். அதனால சில பிஸ்டன் வந்து ஐடி 4ல பண்றானுங்க. அதனால என்ன ஆகும்னா நீ வந்து ஹோலோட H8க்கு மினிமம் மேக்ஸிமம் ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிரு. அப்புறமேட்டு ரெக்வயர்ட் வந்து C பிளஸ் கேன்னு எழுதிருவேன். ஒரு ஃபார்முலா இருக்கு என்னன்னா 2K is equal to group tolerance of hole plus group tolerance of shaft. group tolerance of hole தான் வந்து நமக்கு தெரியாது. group tolerance of shaft வந்து
குரூப் டாலரன்ஸ் ஆஃப் ஷாஃப்ட் எங்க இருந்து எடுத்து எழுதுவோம்னா சாரி குரூப் டாலரன்ஸ் ஆஃப் ஷாஃப்ட் வந்து குரூப் டாலரன்ஸ் ஷாஃப்ட் வந்து இது அது பேர் என்ன பிஸ்டன் வந்து IT4ல வந்து மெஷின் பண்ணிருக்காங்களா. அப்ப நீ என்ன பண்ணுவனா டேட்டா புக்ல 3.3 எடுத்து டேட்டா புக்ல பேஜ் நம்பர் 3.3 எடுத்தீங்கன்னா IT கிரேட் 4ல 100 mmக்கு எவ்வளவு டாலரன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். பாத்துட்டீங்களா? Oh my god. இது ஒரே புக் வச்சிருக்கேன். இது எப்படி பாக்குறதுன்னு தெரியல. எதுல பார்க்கணும்? இது மேல எதுல பார்க்கணும்? கீழ எதுல டேபிள் பார்க்கணும்? இருக்கும் பாரு. ஆமா டேபிள் ஆமா. அதுல வந்து IT கிரேட் 4ல டயாமீட்டர் 100 டயாமீட்டர் எந்த ரேஞ்ச் உள்ள இருக்கோ அது பாரு. 10 ஆன்சர் 10 மைக்ரான்ஸ். அததான் 0.01 mm. அதனால 2K is equal to GH plus GS வச்சு குரூப் டாலரன்ஸ் ஆஃப் ஹோல் கண்டுபிடிச்சிருவ. புரிஞ்சா? லாப்பிங் வந்து IT கிரேட் 4 எங்கடா கொடுத்திருக்கு? எப்படி கண்டுபிடிச்ச? நீ தான்டா உனக்கு தான்டா தெரியணும். எக்ஸாம்ல IT கிரேடே கொடுத்துருவானுங்க, இந்த क्वेश्चनல கொடுக்கலடா. ஓகே இப்போ இது எதுக்கு பண்றோம்? IT கிரேட் சேம் இல்லதனால பண்ணிக்கிறோமா இந்த மெத்தட்? IT கிரேட் வேறன்றனால பண்றோம்டா பைத்தியக்காரா. அதானே நானும் சொன்னேன் பைத்தியக்காரா. சேம் இல்லன்னு சொன்னேன்டா. ஓ சேம் இல்ல. சரி சரி வா வா வா. இப்போ வந்து குரூப் டாலரன்ஸ் ஆஃப் ஹோல் கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து அதுல போட்ட மாதிரி தான் குரூப் F1 is equal to பேஸ் ஆஃப் ஹோல், F2 வந்து பேஸ் பிளஸ் குரூப் டாலரன்ஸ் ஆஃப் ஹோல், அப்புறம் 2 F3 வந்து 3 into 3 ன்னு வரும். ஓகேவா? திரு TS னா TS TH னா அது கண்டுபிடிச்சோமே TS. TH னா டோட்டல் டாலரன்ஸ், TS னா டோட்டல் டாலரன்ஸ் ஆஃப் ஷாஃப்ட், TH னா டோட்டல் டாலரன்ஸ் ஆஃப் ஹோல். இந்த கதையில என்னன்னா டோட்டல் டாலரன்ஸ் ஆஃப் ஷாஃப்ட்டும் குரூப் டாலரன்ஸ் ஆஃப் ஷாஃப்ட் ஈக்குவல்னு வரும். ஏன் அப்படி? லைக் இந்த டைப் 2ல அப்படிதானா? ஆமா டைப் 2ல அப்படிதான். இது மாதிரி ஷாஃப்ட்க்கு வந்து விட்டு தான் போடுவேன். அப்பா இது மாதிரி ஒட்டி போட மாட்டேன். ஹோலுக்கு மட்டும் தான் ஒட்டி போடுவேன். ஷாஃப்ட்க்கு பிரிஞ்சு போடுவேன். ஓகே. Oh my god. இதோட M1 M2 எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இதான். இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க. F1 minus CA plus half GH minus SA. M1க்கு இது, M2க்கு இங்க F2 மாறும், M3க்கு F3 மாறும், M4க்கு F4 மாறும். அவ்வளவுதான் வித்தியாசம். அதே இந்த C ஃபார்முலா. பார்னா C வந்து கொடுத்திருக்க கிளியரன்ஸ்ரா மட்டிப்புண்ட. அது K என்ன? அது கிளியரன்ஸ். இது 0.03. இதுதான் K, இது C. என்னடா சொல்ற? क्वेश्चनல எங்கடா எங்க சிடா இது கேடா. அதான்டா 0.03 டா. அதான் क्वेश्चनல காட்டுது எங்க இருக்குன்னு அப்படி கேக்குறேன். क्वेश्चनல ரெக்வயர்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருப்பானுங்க. 0.03 + or - 0.011. ஃபர்ஸ்ட் வந்து C பார், செகண்ட் வந்து K. மஜா. ஓகே. அத போட்டு அப்படியே கண்டுபிடிச்சிரீங்கடா உங்களுக்கு. அவ்வளவுதான் செலக்டிவ் அசெம்பிளி 2. இந்த M1க்கு வந்து அப்ப நீ செகண்ட் வந்து மல்டிப்ளை பண்ணுவல, செகண்ட் ஒனுக்கு பிளஸ் ஃபர்ஸ்ட் ஒன் M1 வந்து இதே போட்டுருவா. M2க்கு வந்துட்டு பிளஸ் K பண்ணுவல. பிளஸ் K எல்லாம் பண்ண மாட்டோம். M2க்கு வந்து இங்க F2 ன்னு போடுவோம். அவ்வளவுதான். இதே ஃபார்முலா தான். பட் அப்ப வேல்யூ மாறாதேடா. F2 போட்டா C பார் சேம் தான், GH எல்லாமே சேம் தான்டா. F2 மாறுது இல்லடா. ஓ F2ங்கிறது ஓகே ஹோல். ஓகே சாரி ஓகே ஓகே. அது வந்து நீ வந்து இங்க பாரு, இது வந்து M1, இது M2, இது M3, இது M4. இங்க வந்து M1 கண்டுபிடிச்சிட்டு இந்த மேல இருக்க இதோ எப்படி கண்டுபிடிப்போம்னா M1 பிளஸ் குரூப் டாலரன்ஸ் ஆஃப் ஷாஃப்ட் டேட்டா புக்ல பார்த்தல அதை அப்படியே ஆட் பண்ணி இங்க எழுதுவேன். M2 பிளஸ் குரூப் டாலரன்ஸ் ஆஃப் GS, அதே மாதிரி M3 GS, M3 GS. ரைட்டா? ஓகேடா. சரி அவ்வளவுதான். அடுத்து தேர்ட் அசெம்பிளி போகணுமா? இதுதான் வந்து ரொம்ப இக்கட்டான அசெம்பிளி. ரைட்டா? இப்ப என்ன பண்ணணும்னா இப்படிதான்டா இருக்கும். இப்படிதான்டா கொடுப்பாங்க. இதான் டயகிராம். இப்படிதான் இருக்கும். நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா நமக்கு வந்து இந்த கிளியரன்ஸ் கொடுப்பானுங்க. இந்த கிளியரன்ஸ் அட்டைன் பண்றதுக்கு நமக்கு வந்து இது வாஷரோட இது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கொடுப்பானுங்க, கேட்பானுங்க. நீ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஒய் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவ? Fல இருந்து
இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணினா உனக்கு y கிடைச்சிருமா? ஆமா ஷூர் ஃபிட் வச்சு. ஆமா அதே மாதிரி இந்த குட்டி y கண்டுபிடிக்கிறதுக்கு இது எல்லாத்தோட டாலரன்ஸையும் ஆட் பண்ணிடுவியா? ஆமா 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 பண்ணினா உனக்கு y பிளஸ் ஆர் மைனஸ் y கிடைச்சிரும். ஆமா இப்ப அடுத்து இந்த வாஷரோட டாலரன்ஸ் எவ்வளவுன்னு தெரியணும் நமக்கு. இந்த வாஷரோட டாலரன்ஸ் தான் வந்து dx. ஓகே அந்த dx வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாரு. Assume the washers are machined by the lapping process with a tolerance of plus or minus 0.01 கொடுத்துட்டாங்க. ஓகே சில கொஸ்டின்ஸ்ல வந்து உனக்கு வந்து வாஷர்ஸ் ஆர் மெஷின்டு பை IT கிரேட் 4 அப்படின்னு கொடுத்துறான்னு வச்சுக்கோயேன். நீ என்ன பண்ணணும்னா பேஜ் நம்பர் 3.3 போயிட்டு அதுல வந்து IT கிரேட் 4ல வாஷரோட திக்னஸ் வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். நீ அது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா உனக்கு வந்து இந்த y கண்டுபிடிச்சிருவ, இந்த z+k கொடுத்துருவானுங்க, அதை வச்சு இந்த x வேல்யூ கண்டுபிடிச்சிருவ, இந்த கேபிட்டல் x வேல்யூ. ஓகே அந்த டயாமீட்டருக்காக நான் போய் பார்க்கணும். அந்த எக்ஸ் வேல்யூக்கு நீ போய் பார்த்து எடுத்துருவ. ஆனா என்ன பண்ணணும்னா நீ அந்த எடுக்கிற வேல்யூ வந்து பை 2 பண்ணணும். பை 2 பண்ணி தான் எடுக்கணும். அதுதான் உனக்கு எனக்கு வந்து நீ வந்து 0.01 வந்து இதோட வாஷரோட கிளியரன்ஸ் அது என்ன வேல்யூ இங்க? இங்க வந்து dx ரா. ஓகே சப்போஸ் IT கிரேட் மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா நீ 3.3 போயிட்டு எடுப்படா. அது வந்து பை 2 பண்ணி எடுப்ப. அந்த டேபிள்ல இருக்க வேல்யூவை டிவைட் பை 2 பண்ணி எடுப்ப. ஓகே அது dx ஓட வேல்யூ x ஓட வேல்யூவா? dx ஓட வேல்யூடா சுனி. அப்ப எதுக்கு x போட்டு கோட் போட்டுக்கற நீங்க x மேல? x வந்து இதுல கண்டுபிடிப்போம்டா. y கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் y ல இருந்து z மைனஸ் பண்ணி x கண்டுபிடிப்படா. ஓ சரி z எப்படி தெரியும் உனக்கு? x வேல்யூ என்னடா z கொடுத்துருவாங்க. ஓ கொடுத்துருவாங்களா? அப்ப சரி, அப்ப பிரச்சனை இல்லை எனக்கு. ஓகே நீ ஏன்னா இந்த கேபிட்டல் எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சாதான் நீ அந்த திக்னஸுக்கு வந்து நீ போயிட்டு உன்னால டேபிள்ல வந்து வேல்யூ பார்க்க முடியும் IT கிரேடுக்கு. அதனாலதான் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்ப கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா இதெல்லாம் அதான் ஃபர்ஸ்ட் வந்து z பிளஸ் ஆர் மைனஸ் k கொடுத்துருவாங்க. இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 0.1 பிளஸ் ஆர் மைனஸ் 0.05 கொடுத்துருவாங்க. y கண்டுபிடிச்சிருவ, இந்த குட்டி y கண்டுபிடிச்சிருவ. அப்புறமேட்டு இதுதான் ஃபைண்ட் தி குரூப் டாலரன்ஸ் k மைனஸ் dx போடுவ. k மைனஸ் dx போட்டினா ஒரு வேல்யூ கிடைக்குமா, அதை வச்சுட்டு இது வந்து தேவையில்லாத ஸ்டெப், இது பார்க்காது ஏன்னா சார் வேணான்னு சொல்லிட்டாரு. அடுத்து வந்து நீ வந்து இதுல வந்து குரூப் எப்படி போடுவேன்னா இப்படிதான் போடுவ. இது வந்து நடு பாக்ஸ் வந்து 6 டப்பா இருக்கு. நடு பாக்ஸ் வந்து 0 குரூப் எடுத்துப்ப. ஒரு சைடு வந்து ஆட் நம்பர்ஸ், ஒரு சைடு வந்து ஈவன் நம்பர்ஸ், அப்படிதான் எடுப்போம். ஓகேவா? இப்போ என்னன்னா இது வந்து நீ குரூப் 0க்கு வந்து y மைனஸ் இது வந்து நீ படிச்சுதான் ஆகும். குரூப் 3க்கு இது, குரூப் 1க்கு இது, அது மாதிரி நீ பார்த்துதான் ஆகும். அதே மாதிரி குரூப் எல்லா குரூப்பும் கண்டுபிடிச்சு படிக்கணுமா? ஆமாண்டா. ஓகே. அதே மாதிரி வாஷருக்கு கண்டுபிடிங்க. வாஷருக்கு வந்து எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டிஎக்ஸ். எக்ஸ் தான் சொன்னல, ஒய் மைனஸ் ஜெட் பண்ணினா எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். குரூப் 0க்கு வந்து எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டிஎக்ஸ். இதுல வந்து எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ கே மைனஸ் டிஎக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டிஎக்ஸ். அது மாதிரி போட்டு நீ இது மாதிரி டப்பா வரைஞ்சிருப்பு எழுதிடணும்டா. அவ்வளவுதான்டா. இது வந்து வாஷர், இது வந்து கேப்புக்கு, இது வந்து வாஷரோட குரூப் டாலரன்ஸ் தான். இந்த கேப் போடணும், லைக் இந்த டப்பாக்கெல்லாம் கேப். இது வாஷருக்குலாம் கேப் போடணும். வாஷருக்கு நீ செகண்ட் டைப்புக்கு நீ வந்து சொன்னல உனக்கு கேப் போடணும் ஷாஃப்ட்க்கு. செகண்ட் டைப் கேப், இது கேப் போடணும். ஷாஃப்ட்க்குடா. ஆமா, ரெண்டு வேற ஐடி கிரேட்ல இருக்கனால. ஓகே ஓகே. இது வந்து வாஷர், இது வந்து வாஷர், இது வந்து கேப்டா. ஓகேடா. நீ வந்து இப்ப நான் இது சொன்னதுக்கு அப்புறம் நீ போயிட்டு ஒரு கோபி வீடியோ ஒரு 1.5x வச்சு பாரு, இன்னும் கொஞ்சம் தெளிவாயிடும். ஓகே ஓகே.